ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டே 31 ஆஃப் டெய்லி கோடிங். இன்றைக்கி நம்ம இந்த லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இது ஈஸி ப்ராப்ளம் தான். இப்போது நமக்கு ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதில் எந்த இந்த ஃப்ளவர், ஃப்ளோ, ஃப்ளைட் இது எல்லா ஸ்ட்ரிங்லையுமே ஃபஸ்ட்டு எது வந்துட்டு எந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு காமனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்படி பார்த்தோன்னா இது எல்லாத்துலேயும் எஃப்எல் ஃப்ளைட், ஃப்ளவர், ஃப்ளோ எல்லாத்துலேயும் எஃப்எல்ங்கிறது காமனாக இருக்குது. ஸோ இதனால் நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம இதை சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இருக்கிறதுலையே எது வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டனாலும் இதோட லென்த் வந்து வேரி ஆகுது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு காமனாக எதோட ஸ்மாலஸ்ட் லென்த் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிட்டு இது வந்துட்டு அதில் ஃபஸ்ட்டு எஃப் எடுத்துக்கிட்டோன்னா எஃப் வந்துட்டு மறுபடியும் எங்கெங்கெல்லாம் இருக்குது, மறுபடியும் நெக்ஸ்ட் எல் எடுத்துக்கிட்டோன்னா அது எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஒருவேளை எப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த அந்த ஒரு கேரக்டர் வந்துட்டு காமனாக இல்லையோ அப்போ வந்துட்டு நம்ம இதை வந்து லிஸ்ட்டை பிரேக் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த லூப்பை பிரேக் பண்ணிடுவோம், அப்படி வச்சுக்கலாம். அப்படி பார்த்தோன்னா நம்ம இந்த இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் பேஸாக ஒரு வேளை லென்த் வந்து 0 வந்துச்சுன்னா நம்ம எம்டி ஸ்ட்ரிங் தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதுவே நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நம்ம லீஸ்ட் லென்த் இருக்கிற ஸ்ட்ரிங்கை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு மினிமம் ஸ்ட்ரிங் லென்த்துன்னு ஒன்று வச்சுக்கிறோம். இதை வந்துட்டு எடுத்தோன்னையும் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்காக அசைன் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு வேளை வாங்கிறது வந்துட்டு நமக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு மினிமம் லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்துட்டு கம்மியாக இருந்தால் நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒருவேளை அது 0வாக இருந்துச்சுன்னா 0 விட எதுவுமே கம்மியாக இருக்காது. ஸோ அதனால் அது சரிப்பட்டு வருது. அதனால் நம்ம இனிஷியலாகவே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு இது பண்ணுவோம், அந்த அரேவை ஐட்ரேட் பண்ணுறோம் ஸ்ட்ரிங்கோட லென்த் வரைக்கும். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கால்குலேட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு இந்த மினிமம் ஸ்ட்ரிங்கை விட இது வந்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ மினிமம் இதை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அதோட இண்டெக்ஸ், ஏன்னா நம்ம லென்த்து மட்டும் தெரிஞ்சால் போதாது, நமக்கு அதோட இதுவும் தேவை. ஸோ அதனால நம்ம இந்த இண்டெக்ஸ் தான் நமக்கு மெயினாக தேவை. இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த லென்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு இது ரெண்டையும் நம்ம கால்குலேட் இங்கேயே தனியாக பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு இது கிடச்சிருச்சு, எந்த ஸ்ட்ரிங்கு அதோட இண்டெக்ஸு, அதுக்கப்புறமேட்டு அதோட லென்த்து கிடச்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஒரு மினிமம் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு அதில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம வந்து லூப் ஐட்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் இதை வந்துட்டு நம்ம மினிமம் ஸ்ட்ரிங்கோட லென்த்து வரைக்கும் ஐட்ரேட் பண்ணுறோம். இதில் கரண்ட் கேரக்டர் லைக் எஃப்ங்கிறது கரண்ட் கேரக்டர்னா இப்போ இந்த கேரக்டர் வந்துட்டு ஒருவேளை இல்லை, அதாவது எப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எஃப்ஐ கால்குலேட் பண்ணுறோம், எஃப் வந்து எஃப் வந்துட்டு அந்த லூப்பில் ஸ்ட்ரிங்கில் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எல்லுக்கு வருவோம். எல் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதே மாதிரி எல் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஓ கால்குலேட் ஓ பார்க்குறோம். ஓ வந்து கம்பேர் பண்ணும்போது ஓ இல்லை. ஸோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னவோ, ஸோ ஒரு வேளை எப்போ வந்து மிஸ் ஆகுதோ, அதாவது ஓ வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே இங்கே மிஸ் ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கேரக்டரை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ 0 அதுக்கு முன்னாடி இருக்கிறத அப்டேட் பண்ணும். ஸோ அப்படின்னா அப்போ இது வந்துட்டு 0, அப்போ அந்த ஐ வந்துட்டு 0, 1, 2ன்னு வரும். ஸோ அப்போ அந்த சப்ஸ்ட்ரிங் நம்ம அந்த மினிமம் ஸ்ட்ரிங்கில் நம்ம அதோட சப்ஸ்ட்ரிங்கை எடுத்துட்டு 0 to ஐ வந்து இது பண்ணுறோம். ஸோ ஐங்கிறப்போ இது வந்து இதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஸோ வந்துட்டு நமக்கு அது பை டிஃபால்ட் 0 to அந்த இதுன்னு பார்க்கும்போது அந்த ஐயை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறதுனால நம்ம I-1 இங்கே போட தேவையில்ல. ஸோ ஐ போட்டுட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடும். அவ்வளோதான். இது சிம்பிளான ப்ரோக்ராம் தான். இதுக்கு மேலே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் வச்சு பார்க்கலாம். பை.